தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்களுக்கு வந்து விசில் சின்னம் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? செம சூப்பர் இல்ல? அப்படி பாக்குறேன். ரொம்ப பிகாஸ் தேர்தலையே சந்திக்காத ஒரு கட்சிக்கு பர்மனன்ட் சின்னம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. பட் மையத்துக்கு அது நடந்திருக்கு. பிஜேபி நெருக்கடி கொடுக்குதுன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து இந்த தியரி பரவலாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் பரப்புகிறாங்க? திமுக காரங்க தான் பரப்புகிறாங்க. எல்லார் வாயிலையும் பிஜேபியால் இது நின்றுச்சு இந்த படம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விஜய் ரசிகர்கள் மத்தியில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு வந்து அப்போ பாஜக முடிஞ்சால் ரிலீஸ் தானே பண்ணணும். பார்த்தீங்களா, நாங்கள் பண்ணிட்டோம், பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் கிட்ட நல்ல பேரை தானே வாங்க முயற்சிக்கணும் கட்சி. முடியாது. ஆனால் அழுத்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சிபிஐ ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது, சாஸ்திரி பவனில். டெய்லி சாஸ்திரி பவனுக்கு விஜய் வந்தால் என்ன வருது சாமி? அதனால அவரே கூட கேட்டிருந்திருக்கலாம், எனக்கு தமிழ்நாட்டில் வச்சு செய்யாதீங்க. நமக்கு தெரியாது, அவரே கேட்டிருக்கிறாங்கிறது ஒரு நிறைய அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா இங்க கூப்பிடாதீங்க, வந்து டெல்லியில வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராகிறேன். ஆமா, இங்க என்ன கூப்பிடாதீங்க, அரசியல் மைலேஜ் ஏறுவதனால அப்படின்னு. இங்க ரகலே ஆயிரும். தலைவர் வந்து ஒரு திரைப்படம் நடிச்சிருக்கிறாரு, அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பார்த்துக்கணும். நாங்கள் ஏன் அரசியல் கட்சி அதுல? நாளைக்கு சினிமா உலகத்துல ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க, அதுக்கு இப்படிதான் இவர் ஹேண்டில் பண்ணுவாரா? தன் சொந்த தயாரிப்பாளர் வாழணும்னு நினைக்க மாட்டாரா? அப்போ அடுத்த தயாரிப்பாளர் வாழணும்னு எப்படி நினைப்பார்? பயமா இருக்கு. விஜய் கூட என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆளு. ஓகே, அவர் மேலே வந்து எனக்கு வந்து நான் அவருடைய வெறித்தனமான ரசிகை, அவருடைய படங்களை விநியோகித்தவர். நான் அமெரிக்காவில் அவர் படத்தை நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதால் எனக்கு நஷ்டம் லாபம். நான் வந்து காவலன், வில்லு, வசீகரா போன்ற படங்களை எல்லாம் விநியோகிச்சு பாடம் கற்றுக்கிட்ட ஆளு தான். ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யாரும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா நடிகையும் பாஜக நிர்வாகியுமான கஸ்தூரி மேடம். உங்கள் தான் வாங்க, உங்களை சந்திக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா மேடம். பரபரப்பான அரசியல் சூழல் வந்து தமிழ்நாட்டில் அந்த இன்னும் சொல்ல போனால் எலெக்ஷன் ஃபீவர் வந்துருச்சு. கண்டிப்பா ஜரம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. இதுல நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்களுக்கு வந்து விசில் சின்னம் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? செம சூப்பர் இல்ல? அப்படி பாக்குறேன். ரொம்ப அவருக்கு வந்து அது அந்த சின்னத்தை அவர் எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரயாசையெல்லாம் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே பிகில் விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சூப்பர் ஹிட் சின்னம் தான். இனி எல்லா கழுத்துல விசில மாட்டிக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் கோச் மாதிரி தான் அலைவாங்க பாருங்களேன். ரொம்ப நல்ல சின்னம். நான் ஒரு வருஷம் முன்னாடி ஐ திங்க் ஜாம்பவான்ல தான் நான் பேசினேன். ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் மாநாடு போது சொன்னேன், இது வந்து விசில் சின்னம் இவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் சொன்னது இன்னைக்கு வலிச்சிருக்கு பாருங்க. இப்போ அந்த சின்னம் வந்து 234 தொகுதியிலையும் அதே சின்னம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு எதிர்ப்பு விமர்சனங்களும் வருது. அதாவது என்னன்னா, இதற்கு முன்னாடி வந்து திரு அமமுகவினுடைய டிடிவி தினகரன் அவர்கள் வந்து முதல்ல இருந்தப்போ அவருக்கு சின்னம் முறையாக கொடுக்கல. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுக்கும் சின்னம் மாற்றி கொடுத்தாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு மட்டும் இப்படி எடுத்த எடுப்புலையே 200. எனக்குமே இந்த கேள்வி நேற்று வந்தது தெரிஞ்சவங்க கிட்ட. நானுமே இதை விசாரித்தேன். பிகாஸ் தேர்தலையே சந்திக்காத ஒரு கட்சிக்கு பர்மனன்ட் சின்னம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. பட் மையத்துக்கு அது நடந்திருக்கு. இப்போ நீங்கள் விஜய்க்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சலுகை கொடுக்குறாங்க தேர்தல் கமிஷனில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. பட் மையத்துக்கு நடந்திருக்கு. கேப்டன் அவர்கள் வந்து முரசு சின்னம் ஃபஸ்ட்டு அவர் அப்படி தான் வாங்கினார். ஐ திங்க் மெம்பர்ஷிப் காட்டுறது, மாநில வகுப்பு வாரியான மாவட்ட வாரியான மண்டல வாரியான அமைப்புகளை காட்டுறது, அதில் அப்படி ஏதாவது இருக்கும்னு பேசிக்கிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மையத்துக்கு டார்ச் லைட் அப்படி தான் கொடுத்தாங்க. அவங்க தேர்தலை சந்திக்காம தானே வாங்கினாங்க. அவர் விளம்பரம்லாம் பண்ணி டிவியெல்லாம் உடைச்சாரு. ஸோ அதில் எந்த ஓரவஞ்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை, இதில் ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பெரிய சர்ச்சையெல்லாம் எதுவும் இதில் இல்லைங்க. நம்ம தேடலாம், ஆனால் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து பிஜேபி தான்
பேக்டோர் வழியாக வந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி நெருக்கடி கொடுக்குதுன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து இந்த இந்த தியரி பரவலாக பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. யார் பரப்புறாங்க? திமுக காரங்க தான் பரப்புறாங்க. எல்லார் வாயிலையும் பிஜேபியால் இது நின்றுச்சு இந்த படம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விஜய் ரசிகர்கள் மத்தியில் பரப்பப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு வந்து அப்போ பாஜக முடிஞ்சால் ரிலீஸ் தானே பண்ணணும். பார்த்தீங்களா, நாங்கள் பண்ணிட்டோம், பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் கிட்ட நல்ல பேரை தானே வாங்க முயற்சிக்கணும் கட்சி. முடியாது. கோர்ட்டுக்கு இப்போ விஷயம் போயிருச்சு. கோர்ட்டுக்கு போனது சிபிஎஃப்சி கிடையாது, கோர்ட்டுக்கு போனது தயாரிப்பாளர் தரப்பு. அங்கே போனதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, தயாரிப்பாளர்களாலையும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ நீங்க போய் மெர்சி பெட்டிஷன் போட்டு பிரசிடென்ட்டுக்கிட்டேயே போய் திரௌபதி முர்மு மேடம் கிட்ட அப்பீல் பண்ணா கூட அது கோர்ட்ல நிக்குது. தே காண்ட். ஒரு அதான் எப்படி சொல்றேன்னா, வெளியே இருந்து பஞ்சாயத்து கிந்தாயத்து பண்ணுறதுன்னா கூட ஏதாவது சிபாரிசு பிடிச்சி நான் நடக்கும்னு சொல்ல வரல, ஒருவேளை நடக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ அப்படி பண்ண முடியாது. ஏன்னா கோர்ட்டில் அது ஒரு நாளில் என்னைக்காவது கோர்ட்டில் தீர்ப்பு வருமாங்க? கடைசியாக என் நினைவில் கலைஞர் ஐயாவுக்கு பீச்சில் இடம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம்லாம் கோர்ட்டில் வந்து உடனடியாக தீர்ப்பு எதுக்கும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல, இழுத்துட்டு தான் போகும். சிபிஐ விசாரணை அப்படின்னும் போது வந்து சிபிஐ அலுவலகம் சென்னையிலையும் இருக்குது. ஆனால் விஜய் அவர்களை டெல்லிக்கு அழைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நெருக்கடி இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து சென்னையில் சிபிஐ வந்து கண்டிப்பாக அதற்கான விசாரணையை பண்ணி அடுத்த கட்ட விசாரணைக்கு தான் அவங்க டெல்லிக்கு அந்த தகவல்களை அமைச்சிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் சிபிஐயை வந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது திமுக தரப்பில். சிபிசிஐடி பண்ணாத என்னத்தை நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னு. எந்த இடையூறும் இல்லாமல் டெல்லியில் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். மூணாவது, பிரச்சனை தமிழ்நாடாக இருந்தாலும் அது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இருக்கலாம். இப்படி நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இப்போ தான் இந்த பதிலெல்லாம் சொல்கிறேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே சென்னையில் இப்போது விஷயம் என்னன்னா, கரூரில் விஜய் அவர்கள் போய் அங்கே பெரிய ஒரு சம்பவம், கூட்ட நெரிசல் அதிகமானது தான் விஷயமே. சிபிஐ ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது, சாஸ்திரி பவனில். டெய்லி சாஸ்திரி பவனுக்கு விஜய் வந்தால் என்ன வருது சாமி? அதனால அவரே கூட கேட்டிருந்திருக்கலாம், எனக்கு தமிழ்நாட்டில் வச்சு செய்யாதீங்க. நமக்கு தெரியாது, அவரே கேட்டிருக்கிறாங்கிறது ஒரு நிறைய அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா இங்க நான் வந்து டெல்லியில வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராகிறேன், ஆமா, இங்க என்ன கூப்பிடாதீங்க, அரசியல் மைலேஜ் ஏறும் அதனால அப்படின்னு. இல்ல, இங்க ரகலே ஆயிரும். திருப்பி ரகலை ஆயிடுச்சுன்னா அதுவே கரூர் சம்பவத்திலேயே எதனால ஆச்சு, யாரால ஆச்சு, ரசிகர்கள் கூட்டத்தால ஆச்சா இல்ல வெளியே வந்தவங்களால ஆச்சாங்கிறது தான் விசாரணையே. இங்க யாராச்சும் ஒரு 4 பேர் தேவையில்லாதவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா விசாரணைக்கு போகிற இடத்துல இன்னொரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது இல்லைங்க. ஸோ ஐ திங்க் விஜய் தரப்புலேயே வந்து டெல்லிக்கு வரேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட திருப்பரங்குன்ற விஷயம்லையும் ரொம்ப ஸ்லோங்க, ரொம்ப சுய செயல்பாடு ரொம்ப மெத்தனமாக இருக்கிறது. அவர் இப்போ இதுக்கே ஜனநாயகனுக்கே நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை, நான் ஏறக்குறைய ஒரு மாசமா இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, எதிர்கட்சிகள்லாம் பேசும் பொழுது அவருடைய படத்துக்கு அவர் ஏன் பேச மாட்டேன்றாரு? ஒரு வார்த்தை இந்த நிமிஷம் வரைக்கும் பேசல. சும்மா கோர்ட்ல இருக்கு சப்ஜூடிஷன்லாம் சொல்லாதீங்க. நீங்க ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க மட்டும் பேசல. உங்க படம் தயாரிப்பாளர் கூட ஒரு அறிக்கை, ஏதோ ஒரு அஃபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது கொடுத்துருக்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. சரி, விஜய் தான் பேசலையா? ஆதவர்ஜுனா விசில் சிம்பிள் வந்திருக்குன்னு எல்லா ஹேண்டிலையும் ஷேர் பண்ணுறீங்கல்ல, அந்த ஆதவர்ஜுனாவும் ஆனந்தும் ராஜ்மோகனும் நிர்மலும் அருண்ராஜும் ஜான ஆரோக்கியசாமியும் ஜனநாயகனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இது அரசியல் கட்சி, தலைவர் வந்து ஒரு திரைப்படம் நடிச்சிருக்கிறாரு, அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பார்த்துக்கணும், நாங்கள் ஏன் அரசியல் கட்சி அதில் ஏன்? நாளைக்கு சினிமா உலகத்தில் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க, அதுக்கு இப்படி தான் இவர் ஹேண்டில் பண்ணுவாரா? தன் சொந்த தயாரிப்பாளர் வாழணும்னு நினைக்க மாட்டாரா? அப்போ அடுத்த தயாரிப்பாளர் வாழணும்னு எப்படி நினைப்பார்? பயமா இருக்கு. ஸோ இது வந்து என் பிரச்சனை இல்லை, இது அவர் பிரச்சனை அப்படின்னு சொல்றது ஒரு தலைவருக்கு அழகா? நாளைக்கு மக்கள் பிரச்சனை அப்ப எப்படி அணுகுவாரு? இல்ல, இதை நான் வந்து முதலமைச்சர் தான், இது என் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாரா? எப்படி? எனக்கு புரியலையே.
நான் இதை ரொம்ப ஆதங்கத்தோட சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து விஜய் கூட என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆள். ஓகே, அவர் மேலே வந்து எனக்கு வந்து நான் அவருடைய வெறித்தனமான ரசிகை, அவருடைய படங்களை விநியோகித்தவர். நான் அமெரிக்காவில் அவர் படத்தை நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதால் எனக்கு நஷ்டம் லாபம். நான் வந்து காவலன், வில்லு, வசீகரா போன்ற படங்களை எல்லாம் விநியோகிச்சு பாடம் கற்றுக்கிட்ட ஆள் தான். அதே சமயத்தில் போக்கிரியும் நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அது வேற விஷயம். பாடம் கற்றுக்கிட்டு இருக்கேன். விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள், ஒரு வெறித்தனமான ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் படத்துக்கு வந்து டிக்கெட் வாங்கி பார்த்துருந்தா நான்லாம் பொழைச்சிருப்பேன். ஸோ படத்துக்கே வராதவர்களை வச்சு நம்ம எலெக்ஷன் கேம்பிள்லாம் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண முடியாது. ஆனால் விஜய் அவர்களுடைய செயல்பாடு என்ன நீங்கள் கேட்டீங்க. சொந்த பிரச்சனைக்கே அவர் வாய் திறக்காமல் இருக்கிறாரு. நாளைக்கு ஊர் பிரச்சனைக்கு எப்படிங்க அவர் செயல்படுவார்? திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாடே பற்றிக்கிட்டு எரிஞ்சுது. ஒரு விளக்கு விஷயத்தில் விளக்கு ஏற்ற முடியாமல் தமிழ்நாடே பற்றி எரிஞ்சுது. கரெக்டா? இவர் எதுவுமே பேசலை. ஜனநாயகன் விஷயத்தில் எதுவுமே பேசலை. தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் எதுவுமே பேசலை. செவிலியர்கள் போராட்டத்துக்கு எதுவுமே சொல்லலை. ஆசிரியர்கள், நீங்கள் வந்து மாணவர்களுக்கெல்லாம் வந்து விழா எடுக்கிறீங்க, ஆனால் ஆசிரியர்களுக்கு எதுவுமே. இன்னைக்கு ஆசிரியர்கள் அறிக்கை விட்டுருக்குறாங்க. இன்னைக்கு 23ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு செய்தி என்னன்னா, வீட்டில் இருந்தே போராடுங்க, ஏன்னா வெளியே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு 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 கொடுங்கோல் ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியே ஒருத்தங்க வந்து அறநெறியில் போராட்டம் பண்ணாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு வீட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவை தெரியுங்க போராட்டத்துக்குன்னு சொல்லி ஆசிரியர்கள் குடும்பம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவர் எதுவுமே ஆதரவு கொடுக்கல. விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கல. விவசாயிகள் நெல்லெல்லாம் முளைச்சி போச்சுன்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது களத்துக்கு போய் சீமான் போனார், இபிஎஸ் ஐயா போனாங்க, பிஜேபி தலைவர்கள் போனாங்க. இவர் ஒரு வார்த்தை கூட இவரோ இவரது 2ஆம் கட்ட தலைவர்களோ தாவேக்கால எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அதுக்கு எடுக்கலை. எனக்கு தெரியும் நாம் தமிழர் நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியும். அவங்க சின்னமே வந்து விவசாயி தான். அவங்க அதுக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் ஒர்க் பண்ணுறாங்க. சரி, சமூக பிரச்சனையில் எதுக்காவது அப்படின்னு சொன்னால், அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் போய் எல்லாரும் பேசி முடிஞ்சு ஓஞ்சி கோர்ட்டுக்கு கேஸ் போன நேரத்தில் கவர்னரை பார்த்து ஒரு மனு கொடுத்தாரு. அது விஜய் ஸ்டைல் மேடம். நீங்கள் எதுங்க அது விஜய் ஸ்டைல் இல்லையா? எது கடைசியா எல்லாம் ஊரே கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் கடைசியா ஏதாவது செய்யறதா? என்ன எதை ஸ்டைல்னு சொல்றீங்க? இல்ல என்ன இது ஸ்டைலா? இது இல்ல நீங்க வந்து எல்லா போராட்டங்களும் யாரெல்லாம் என்னென்ன போராட்ட வடிவங்களை கையாளுறீங்கன்னு பாக்குறாங்க. அதற்கு பிற்பாடு ரொம்ப நிதானமா எதுவுமே செய்யாம இருக்குமோ அந்த முடிவு எடுக்கிறாங்க. மௌனம் தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறீங்களா? இல்ல அப்படி சொல்றாங்களா? இது எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். அப்ப நான் கேக்குறேன், பீகார் சத்தீஸ்கர்ல கிறிஸ்துவர்கள் மேல கேரளா பீகார் சத்தீஸ்கர்ல கிறிஸ்துவர்கள் மேல ஏவப்பட்ட வன்முறையை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு தாவேகா ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கல்ல. அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் நீங்க பேச மாட்டீங்க. கேரளால கிறிஸ்டியன்ஸுக்கு ஏதாச்சும் நடந்தா நீங்க பேசுவீங்க. அங்க நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி கிடையாது. அது வந்து ஒரு தனிப்பட்ட சம்பவம். அது வந்து ஒரு மாநிலம் தழுவிய மத ரீதியான கலவரம் கிடையாது. ஒரு ஃப்ரிஞ்சு குரூப்பு, அதாவது இந்து அமைப்புகள்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவன்லாம் வந்து தடி எடுத்தவன்லாம் தண்டால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளுங்கட்சி பேரை சொல்லிக்கிட்டு அராஜகம் பண்ணுறதுக்கு 4 பேர் இருப்பான். அவன் எல்லாரும் வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. ஹெல்த் மினிஸ்டரோடையும் துணை முதலமைச்சரோடையும் ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க ஒருத்தங்க. அவங்க வந்து திமுக உறுப்பினராக ஏதோ ஒரு அயலக அணியுடைய இதுவெல்லாம் தலைவரெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லலாமா அப்போ திமுக முழுக்க போதை விற்கிறவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஃபோட்டோவை வச்சு நம்ம சொல்ல முடியுமா? அதுபோல் இந்து அப்படின்னு சொல்லிட்டா உடனே அவங்க பாஜக சேர்ந்தவங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அது ஒரு ஃப்ரெஞ்சு குரூப்பு, கிறிஸ்டியன்ஸ் அடிக்கிறத நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அதுக்கு மட்டும் அறிக்கை விட்ட தாவேகா திருப்பரங்குன்றத்தில் மௌனமாக இருந்தது ஏன்? நம்முடைய நாட்டுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள நான் மத ரீதியான விஷயமே கேட்கலையே, சமூக ரீதியான விஷயம் தானே கேட்குறேன். இன்னைக்கு கேரளாவில் பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரீல்ஸ் போட்டு ஒருத்தனை கொன்னுடுச்சு ஒரு பொண்ணு. அதுக்கு ஏன் கம்முன்னு இருக்கீங்க? செத்துட்டான் ஒருத்தன்.
ஏன் கம்முன்னு இருக்கீங்க? தனிப்பட்ட முறையில் ஒரு டிபேட்ல பேசுறவங்க கூட பேசலையே இதையெல்லாம். அது ரொம்ப ஓப்பனா தெரியுதுங்க. கேரளாவிலையும் பீகார்லையும் கிறிஸ்தவர்களை அடித்தார்கள் அப்படின்னு நீங்க அதுக்கு அது அப்ப யார் அது? அதாவது பிஜேபிக்கு அகைன்ஸ்டா ஒரு குரல் கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லையே, பிஜேபிக்கு அகேன்ஸ்டா குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அவர் கண்டிப்பா வந்து அவர் நல்லா பேசக்கூடிய ஆள். ஆனா யாராவது எழுதி கொடுத்தாதான் அதை நல்லா பேசக்கூடிய ஆள். அவர் வந்து எஸ்ஐஆருக்கு சொன்னாரு, இல்லாத டீலிமிட்டேஷனுக்கு சொன்னாரு. ஒருவேளை திமுகவிலிருந்து ஆதவ அர்ஜுனாலாம் வந்ததுனால ஜான ஆரோக்கியசாமி எல்லாம் எழுதி கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. அவங்களால தவறான வழிகாட்டுதலா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எனக்கு அவரை தெரியும். அவர் நல்ல ஒரு எல்லாருக்குமான ஒரு தலைவரை விட்டுடுங்க, ஒரு நபர் தான். அவருக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு பாதையில போறது அப்படிங்கிறது அவருடைய ஸ்டைல் கிடையாது. அதுதான் அவரோட ஸ்டைல் கிடையாது. திரு ரங்கராஜ் யாரோ மண்டபத்துல எழுதி கொடுத்து தவறா வழிகாட்டுறாங்கன்னு தான் சந்தேகமா இருக்கு. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.